நிலா கண்ணீரோட அவங்க குடும்பத்துக்கு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நிலா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. சோழனோட கார்ல ஏறுறாங்க. சோழன் காரை டிரைவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. சோழன் நிலாவோட போனை பாக்குறாங்க. அதுல அந்த சூர்யா வைப்ரேஷன் மண்டையன் கால் பண்றாங்க. நிலா சொல்றாங்க சோழன் கிட்ட போனை எடுக்காதுன்னு. சரிங்க, நான் எடுக்கலன்னு நிலா கிட்ட சோழன் சொல்றாரு. நிலாவுக்கு திருப்பி திருப்பி சூர்யா போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கடுப்பான நிலா போன் எடுத்து சொல்றாங்க, நீ மாப்பிள்ளன்னு என்ன எதுக்குடா சூஸ் பண்ண? நிலா, கடுப்பாயிருவேன் பாத்துக்க. கடுப்பானா என்னடா, போனை வைடா சூர்யா அப்படின்னு நிலா சொல்றாங்க. போனையும் வச்சிடுறாங்க. நிலா ரூமுக்கு அவங்க அண்ணி மதி போறாங்க. நிலா இல்லைன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. காசு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் போய் பாக்குறாங்க. அப்ப மதி சொல்றாங்க, நிலாவோட ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் தலையில அடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க நிலாவை நினைச்சு. மதி அத்தைய சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட சூர்யா நிலாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்து சூர்யா சொல்றாரு, எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும். ஆமா, நீங்க தான் நடத்தி வைக்கணும்னு சூர்யா சொல்றாரு. நிலாவோட அப்பா சொல்றாங்க, விடிஞ்சதும் நிலா மணமேடையில வந்து உட்காருவா மாப்பிள்ள, நீங்க தாலிய கட்டுறீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு மாப்பிள்ள. நான் எங்க ஆளுகளை விட்டு தேட சொல்றேன் அப்படின்னு சூர்யா கிட்ட நிலாவோட அப்பா சொல்றாங்க. சோழனோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு கார் வருது. சோழனும் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. நாளை சந்திப்போம்.